Sea water into drinking water plant எப்படி வேலை செய்கிறது? கடல் நீர் உள்ளே வருகிறது. பெரிய குழாய்கள் மூலம் கடல் நீர் ஆலைக்குள் வருகிறது. ஸ்கிரீன் ஃபில்டர் ஐ கடக்கிறது. ஸ்கிரீன் ஃபில்டர் இல் சிறிய துளைகள் மெஷ் இருக்கும். இந்த துளைகள் வழியாக தண்ணீர் மட்டும் செல்லும். குப்பைகள் தடுக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக், இலைகள், கடற்பாசி, மரக்குச்சிகள், மீன்கள் மற்றும் பிற பெரிய உயிரினங்கள் இவை அனைத்தும் ஃபில்டர் இல் சிக்கிக்கொள்கின்றன. தானியங்கி சுத்தம் ஆட்டோமேட்டிக் கிளீனிங். ஃபில்டர் இல் அதிக குப்பைகள் சேர்ந்தால் ரொட்டேட்டிங் பிரஷ் அல்லது வாட்டர் ஜெட் அவற்றை அகற்றும். அகற்றப்பட்ட குப்பைகள் தனி சேகரிப்பு தொட்டிக்கு அனுப்பப்படுகின்றன. ஸ்கிரீன் ஃபில்டர் ஐ கடந்த கடல் நீர் சாண்ட் ஃபில்டர் மேற்பகுதியில் நுழைகிறது. பல அடுக்குகள் வழியாக செல்கிறது. சாண்ட் ஃபில்டர் இல் பொதுவாக பல அடுக்குகள் இருக்கும். மேல் மெலிதான மணல் ஃபைன் சாண்ட், நடுவில் கனமான மணல் கோஸ் சாண்ட், கீழே சிறிய கற்கள் கிராவல். அழுக்குகள் சிக்கிக்கொள்கின்றன. தண்ணீர் கீழே செல்லும்போது மண் துகள்கள், தூசி, பாசி, சிறிய திடக்கழிவுகள் இவை மணல் அடுக்குகளில் சிக்கிக்கொள்கின்றன. சுத்தமான நீர் வெளியேறுகிறது. வடிகட்டப்பட்ட நீர் கீழே உள்ள குழாய் மூலம் வெளியேறி அடுத்த கட்டமான கார்ட்ரிட்ஜ் ஃபில்டர் அல்லது ரோ சிஸ்டம்க்கு அனுப்பப்படுகிறது. பேக்வாஷ் சுத்தம் செய்தல். காலப்போக்கில் மணலில் அழுக்குகள் அதிகமாக சேரும். அப்போது தண்ணீரை கீழிருந்து மேலே வேகமாக அனுப்பி மணலை சுத்தம் செய்கிறார்கள். இந்த செயல்முறையை பேக்வாஷ் என்பார்கள். பேக்வாஷ் நீர் கழிவுநீர் அமைப்புக்கு அனுப்பப்படுகிறது. சாண்ட் ஃபில்டர் இல் வடிகட்டப்பட்ட நீர் கார்ட்ரிட்ஜ் ஃபில்டர் ஹவுசிங் இக்குள் நுழைகிறது. கார்ட்ரிட்ஜ் வழியாக செல்கிறது. கார்ட்ரிட்ஜ் இல் மிகவும் நுண்ணிய துளைகள் பொதுவாக 1 முதல் 5 வரை மைக்ரான் இருக்கும். தண்ணீர் இந்த துளைகள் வழியாக செல்லும். நுண்ணிய துகள்கள் சிக்கிக்கொள்கின்றன. கார்ட்ரிட்ஜ் ஃபில்டர் தடுக்கக்கூடியவை மிகச் சிறிய மண்டுகள்கள், தூசி, பாசி துகள்கள், நுண்ணிய மிதக்கும் திடப்பொருட்கள். சுத்தமான நீர் வெளியேறுகிறது. வடிகட்டப்பட்ட நீர் ஹை பிரஷர் பம்ப்க்கு அனுப்பப்படுகிறது. கார்ட்ரிட்ஜ் மாற்றுதல். கார்ட்ரிட்ஜ் இல் அதிக அழுக்குகள் சேர்ந்தால் அதை சுத்தம் செய்வதற்கு பதிலாக புதிய கார்ட்ரிட்ஜ் ஆக மாற்றுவார்கள். இதனால் மெம்ப்ரேன் பாதுகாப்பாக இருக்கும். கார்ட்ரிட்ஜ் ஃபில்டர் இல் சுத்தம் செய்யப்பட்ட நீர் ஹை பிரஷர் பம்ப்க்கு வருகிறது. மோட்டார் பம்பை இயக்குகிறது. ஒரு சக்திவாய்ந்த மின்மோட்டார் பம்ப் உள்ளே இருக்கும் அம்பெலர் ஐ மிக வேகமாக சுழலச் செய்கிறது. அழுத்தம் அதிகரிக்கிறது. அம்பெலர் சுழலுவதால் நீரின் அழுத்தம் மிகவும் அதிகரிக்கிறது. கடல் நீர் உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதால் பொதுவாக 60 முதல் 80 அழுத்த அலகு வரை அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. மெம்ப்ரேன்க்கு அனுப்பப்படுகிறது. இந்த அதிக அழுத்தத்தில் மட்டுமே தண்ணீர் மெம்ப்ரேன் நுண்ணிய துளைகள் வழியாக செல்லும். உப்பு, பாக்டீரியா மற்றும் பிற மாசுகள் மெம்ப்ரேன் இல் தடுக்கப்படுகின்றன. மெம்ப்ரேன் இல் மனித முடியை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறிய நுண்துளைகள் இருக்கும். இந்த துளைகள் வழியாக தண்ணீர் மூலக்கூறுகள் மட்டும் செல்ல முடியும். உப்பு மற்றும் மாசுகள் தடுக்கப்படுகின்றன. மெம்ப்ரேன் தடுக்கக்கூடியவை உப்பு, பாக்டீரியா, வைரஸ், நுண்ணிய திடத்துகள்கள். ரோக்வில் சுத்தமான நீர் பெர்மியேட் மினரல் அடிஷன் சிஸ்டம்க்கு அனுப்பப்படுகிறது. கனிமச்சத்துகள் சேர்க்கப்படுகின்றன. கால்சியம், மக்னீசியம், சில நேரங்களில் சோடியம் பைகார்பனேட் இவை கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தண்ணீரில் சேர்க்கப்படுகின்றன. pH சரி செய்யப்படுகிறது. ரோ நீரின் pH பொதுவாக 5.5 முதல் 6.5 வரை இருக்கலாம். மினரல் அடிஷன் அல்லது pH அட்ஜஸ்டிங் கெமிக்கல்ஸ் மூலம் pH சுமார் 7.0 முதல் 8.5 வரை உயர்த்தப்படுகிறது. இதனால் தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக மாறுகிறது. pH சென்சர் மற்றும் மினரல் டோசிங் சிஸ்டம் தொடர்ந்து நீரின் தரத்தை கண்காணிக்கின்றன. சுத்தமான நீர் UV சேம்பர் இக்குள் அனுப்பப்படுகிறது. UV சேம்பர் நடுவில் ஒரு சிறப்பு லேம்ப் இருக்கும். இந்த லேம்ப் இலிருந்து வெளிவரும் கதிர்கள் நீரின் மீது படுகின்றன. கிருமிகள் செயலிழக்கின்றன. UV கதிர்கள் பாக்டீரியா, வைரஸ். பாதுகாப்பான குடிநீர் வெளியேறுகிறது. UV சுத்திகரிப்புக்கு பிறகு நீர் சேமிப்பு தொட்டிக்கு அனுப்பப்பட்டு பின்னர் மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. Please subscribe for more video. Thanks for watching this video.